வழக்கறிஞர் கண்ணன் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஒசூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆனந்த்குமார் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நேற்று வழக்கறிஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் கண்டனம் தெரிவித்து ஒசூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று நீதிமன்றங்களை புறக்கணிக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் வழக்கறிஞர் சங்கம் தலைவர் ஆனந்த்குமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிக்கு செல்லாமல் நீதிமன்ற வாயில் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்ற வளாகத்தின் ஆயுதங்கள் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், மேலும் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் வழக்கறிஞருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு முன்வர வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் பிற மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை போல தமிழ்நாட்டிலும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட நேற்று வழக்கறிஞர் தாக்கப்பட்ட தமிழகத்தை முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் இதுவரை அறிக்கை வெளியிடாதது வருத்தம் தெரிவித்ததாகவும் வழக்கறிஞருக்கு உடனடியாக இந்த வருத்தத்தை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என